Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. கடலூரில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது குறித்து விரைவில் உரிய முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வு, தமிழ் சமூகத்தின் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து திமுக அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். அதில் எங்களுடைய உயிர் மூச்சான கொள்கை ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான், பொது வாக்கெடுப்பு. இதை கடந்த கால அதிமுக அரசு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த அரசு வெறும் இது மாதிரி ஒரு பக்கம் பேப்பர் தான் அவங்களுக்கு செலவு. அந்த தீர்மானத்தை அப்படியே நகலெடுத்து இந்த தேதியில் அதை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும். இது ஏன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசு செய்யலை என்கிற வலி, வேதனை. சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் நடத்திருக்கு, தெலுங்கானா நடத்திருக்கு, கர்நாடகா நடத்தி கொண்டிருக்கு. அப்படி இருக்கின்ற போது இது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் என்று தமிழ்நாடு அரசோ சமூக நீதி அரசோ தப்பித்துக் கொள்கின்ற இந்த போக்கு ஏற்புடையதல்ல. ஆக இதையெல்லாம் தங்களுடைய மன வேதனையாக கொண்டுதான் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ வளர்ந்திருக்கின்ற போது எங்கள் கட்சி நிர்வாகிகளுடைய ஆதங்கம், எங்களுக்கு உரிய இடங்களை கொடுக்கணும், கூடுதலான இடங்களை கேட்கணும், சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி குரல் ஒலிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. மதுரையில் மாநகராட்சி மேயர் தனது பதவியை ராஜினாமா செய்து 2 வாரங்களுக்கு மேலாகியும் புதிய மேயரை அரசால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். 69 மாமன்ற உறுப்பினர் வைத்து 3 வாரம் ஆகப்போது ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல திமுகவால. பாருங்க, 5 மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணி 2 மாசத்துக்கு மேல ஆகுது. 2 நிலைக்குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி அதுக்கும் மாற்று இல்லை. இது மாநகராட்சி நிர்வாகமே அதனால சம்பித்து போயிருக்கு. இது மாதிரி மதுரை இந்தியாவில் இருக்க மாநகராட்சியிலே மேயர் இல்லாம, மண்டல தலைவர் இல்லாம, நிலைக்குழு தலைவர் இல்லாம நடக்கிற ஒரு அதிசயமான மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி இருக்கு. தமிழகத்தில் இதுவரை ஆட்சி செய்த எந்த அரசும் விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இதுவரை ஆட்சி செய்தவர்கள் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தால் தற்போது நெல் வீதியில் கிடக்குமா என்றும் கேள்வி எழுப்பினார். ஒரு மாவட்ட தலைநகரத்தில் நெல்லை கொள்முதல் செய்து சேமித்து வைக்க கிடங்கு இல்லாதது வருத்தமளிக்கிறது என்றும் அவர் கூறினார். தம்பி, ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா? இல்ல 4.5 ஆண்டுகள் ஆண்ட ஐயா விவசாயி மகன் சொல்ற ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளை வச்ச என் பொருள் உயிர் தேவை உணவு தானே. அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ? அப்ப உழவர் குடிய நீ என்னவா மதிக்கிற? நீ இந்த நாடு விளங்குமா சொல்லுங்க. பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இளையோர் ஆசிய போட்டி 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வீராங்கனை எட்வினா ஜெய்சன் 2வது முறையாக வெள்ளிப் பதக்கம் வென்று நாடு திரும்பியுள்ளார். அவருக்கு தமிழகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.